2006 ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு காட்டின மொத்த சொத்து 2.3 கோடியோ மொத்தம் தவிர அவருக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி சித்தரஞ்சன் சாலை அவர் வாங்கினது 14.5 கோடி வெள்ளையில், கருப்பில் அதுக்கு மேலே இருந்துதான் தெரியாது. இதை அவர் தன் பேரில் வாங்காமல் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருந்தார், ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட். அதில் திரு உதயநிதி அவர்களும் துர்கா ஸ்டாலின் அவர்களும் தான் பார்ட்னர். அதுக்கு இவர் 10.5 கோடி உதயநிதி. அடுத்த ரைடு வந்து உதயநிதி தான் அப்படின்னு சொல்றீங்க. அவர் இந்த ஹம்மர் காரெல்லாம் வச்சிருக்காரு. அது ஹம்மர் காரெல்லாம் வந்து இன்னைக்கு நீங்கள் புது காரோ செகண்ட் ஹேண்ட் காரோ இம்போர்ட் பண்ணால் 225% டியூட்டி. 4 கோடி ரூபாய் கார் இருந்தால் டியூட்டி 8 கோடி, 8.5 கோடிக்கு மேலே வரும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, பழைய கார் அப்படின்லாம் கொண்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறப்பையும் ஃபேக்காக ஏதாவது ஏற்கனவே இருந்த கார் பேரில் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி. ஸோ உதயநிதி பேரில் தொடரணும்னால் நிறைய வழக்குகள் இருக்குது. அதை தவிர அவர் சனாதனத்தை பற்றி பேசினதுக்கு நிச்சயமாக இந்த வீட்டுக்கு, ஏன்னா உதயநிதி அவர்கள் சினிமாவில் பெருமளவில் நடிக்க தொடங்கினதுன்னு பார்த்தா 2009 அப்புறம் தான் ரெட் ஜெயின் தொடங்க. ஆனால் 10.5 கோடி கேஷாக அண்ணா சாலைக்குள்ளே வா அப்படின்னு என் பேட்டைக்குள்ளே நீ எப்படி வரலாங்கிற மாதிரியெல்லாம் மிரட்டினது. கண்டிப்பாக டெல்லி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக இன்றைக்கி எப்படி செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் வழக்கை சந்திக்கிறாங்களோ அது நாளை உதயநிதியை நோக்கி கூட. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னே அதிரடி சோதனையாக தொடர்ச்சியாக வந்து நிறைய செய்திகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். செந்தில் பாலாஜியினுடைய ஒப்பந்தக்காரர் சங்கர் அவர்களுடைய வீட்டில் வந்து இடி ரைடு வந்து போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து டாஸ்மார்க்கினுடைய ஹெட் ஆஃபீஸில் வந்து இடி ரைடு. தற்பொழுது பிற்பகலில் வந்து எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய ஆஃபீஸில் வந்து ஐடி ரைடு, பாண்டி பஜாரில் அந்த அக்கார்டு ரிலேட்டபிளான ஆஃபீஸில் வந்து ஐடி ரைடு வந்து போயிட்டுருக்கு. என்ன திடீர் ரைடு, என்ன விஷயம் சார்? இல்லை, திடீர் ரைடெல்லாம் இல்லை. இது எல்லாருமே நம்மளே முன்னாடி பேசியிருக்கோம். மார்ச்சுக்கு அப்புறம் இப்போ இது பண்ணி அடுத்த 3 மாதங்களில் என்ன நடக்கணும். ஒரு காரணம் என்னென்னா, பிஜேபிக்கு டெல்லி எலெக்ஷன் வர்றப்ப இதை கொண்டு போனால் அரசியல் எதிரிகளை தாக்குகிறார்கள்னு கொண்டு போவாங்கன்னு கொஞ்சம் கோஸ்லோ இருந்தது. இல்லைன்னா அவங்களுக்கு வேலை இருக்குது ஈடிக்கு. ஏன்னா தப்பு பண்ணால் தாங்க ஈடி வரும். இன்றைக்கி யாருமே இது வரைக்கும் பிடிஆர் வீட்டுக்கு போகணுன்னு யாரும் சொல்லலை. இப்போ இவங்கெல்லாம் செஞ்சுருக்கிறது தான். செந்தில் பாலாஜியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிப்படையில் இந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி முதல்ல பேசியது யாருன்னா திரு மு க ஸ்டாலின் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதில் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி போயிருக்கிற ரைடு நீங்கள் சொன்ன மாதிரி சங்கர் என்று ஒரு ஒப்பந்ததாரர், பிடபிள்யூடி மற்றும் இபி ஒப்பந்தக்காரன்றாங்க. ஸோ இப்போ இன்னொன்று அது இல்லாமல் 2 பினாமிகள்னு சொல்லி ஒரு சக்தி கேன்டீனும் இன்னொரு கேன்டீன் சொல்லி 2 கேன்டீன் ஓனருங்கிறாங்க. இப்போது செந்தில் பாலாஜியுடைய அந்த ஒரிஜினல் வழக்கில் அவர் கைதாகிறதுக்கு ஜாமீன் கிடைக்காததுக்கு 3 காரணம். அசோக் தலைமறைவு, அரசு அதிகாரிகள் தாக்கம், அமைச்சர்லேருந்து ரிசைன் பண்ணி வந்துட்டார். இப்போது அமைச்சராக ஏன் தொடரணுங்கிற கேள்வி அடுத்த 2-3 நாளில் சுப்ரீம் கோர்ட்டில் வரப்போகுது. நீங்கள் தொடர விரும்பினால் நாங்கள் அடுத்த ஸ்டெப்பை சொல்லுவோன்னு இருக்காங்க. ஸோ ரிசைன் பண்ணணும்னு வரலாம். ஆனால் இதை தாண்டி இப்போவும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க போர்ட்ஃபோலியோ என்ன, இபி மற்றும் டாஸ்மாக். டாஸ்மாகில் 2 விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அதாவது பிடிஆர் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தப்போ ஒன்று சொன்னார், டாஸ்மாகில் எவ்வளோ பில்லு ஆகுதோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டு பில்லு வராமல் வெளியில் வேறு யாருக்கோ போகுதுன்னார். அப்போ அதுக்கு ஐடியில் அவரை சரி பண்ணியிருக்கணும். அவரை ஐடி அமைச்சராக போட்டு கூட இன்றைக்கி வரைக்கும் சரி பண்ணல. ஆனால் இதுக்கு நடுவில் திமுகவுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் வாங்கி கொடுத்தார் செந்தில் பாலாஜி. அது 10 ரூபா திமுக அப்படின்னு சொல்லி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதாக சொல்லப்பட்டது. இதுக்கு நடுவில் என்ன பண்ணாங்க, சில கடைக்காரர்கள், டாஸ்மாக் கடைக்காரங்க எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு சொல்லி சில பேரை சஸ்பெண்ட் பண்ணி நீக்கிறது போனாங்க. உடனே டாஸ்மாக் ஊழியர்கள் டாஸ்மாக் எடுத்துக்கு கேஸ் போட்டாங்க. எங்களை மொத்தமாக ஒரு கடையில் இருக்கிற எல்லாரையும் பண்ணக்கூடாது, யாராவது ஒரு ஊழியர் தப்பு பண்ணால் நீக்கலாம் அப்படின்ன உடனே தமிழக அரசு என்ன சொல்லிச்சுன்னா, சில கடைகளில் மொத்தமாக சேர்ந்து அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னாங்க. இதுக்கு வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ், யாரோ ஒரு இடத்துல தப்பு பண்ணால் இப்படி பண்ண முடியாதுன்னு உடனே QR கோடு ஒரு பாட்டில்லையும் ஒட்டப்படும். QR கோடை ஸ்கேன் பண்ணி தான் பில் பண்ணுவோம். இந்த மார்ச்லேருந்து வரும்னார். இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருந்த பொழுது என்னுடைய நண்பர், அதாவது பீட்டா போன்றவற்றை எதிர்த்து நிறைய அனிமல் சார்பான வழக்கு போடுறதுனால அவர் அனிமல் முரளின்னு நாங்கள் கூப்பிடுவோம், தப்பாக எடுத்துக்கூடாதுங்கிறதுக்காக விளக்குறேன். அவர் அதில் போய் இணைஞ்சிக்கிட்டு பண்ணப்போ அந்த ஃபுல் டேட்டாவை படித்து பார்த்தா சில செக்கப்புக்காக ஸ்கேன் கோடை டெஸ்ட் பண்ணால் 20 ரூபா 10 ரூபா அதிகமாக வருது.
எம்ஆர்பி எவ்வளோ இருக்கோ இதோட சேர்ந்து 70 ரூபானா 100 ரூபான்னு காட்டுது, 80 ரூபா 90 ரூபான்னு காட்டுது. ஸோ இதுவே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி எவ்வளவு பாட்டில் ஒரு நாளைக்கு விற்குது? ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கும் கொடைக்கானல்லையோ ஊட்டிலையோ நடந்தால் பாட்டிலில் திருப்பி கொடுக்கணும், யாரும் தூக்கி போடக்கூடாது, 10 ரூபா திருப்பி தருவாங்கன்னு. இதை ஏன் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணக்கூடாது? நீங்கள் புது பாட்டிலுக்கும் காசு கொடுத்தா வாங்குறீங்க, அப்போ பழைய பாட்டிலை ரிட்டர்ன் பண்ணிங்கன்னு ஒன்று இல்லை, எக்கச்சக்கமான பாட்டில் வரும் முடியாதுன்னாங்க. எவ்வளோ பாட்டில்னு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே ஒரு நாளைக்கு 70 லட்சம் பாட்டில் விற்குது. நாங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபான்னா அப்போ ஒரு நாளைக்கு 7 கோடி கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்குது. ஸோ இப்போ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பில் இல்லாமல் சரக்கு. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் ஒரு 19 வயது காலேஜ் பெண்ணு வந்து டாஸ்மாகை சாப்பிட்டுட்டு இறந்து போயிருக்காங்க. ஸோ டாஸ்மாகுடைய சரக்கில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ டாஸ்மாகில் ஊழல் நடக்குது, பில்லிங்கில் ஊழல் நடக்குது. இதெல்லாம் எது எல்லாத்துலேயும். இன்னொன்று, இவர் இருக்கிற அடுத்த துறை இபி. இபியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் டெண்டர் போடுறாங்க. 2-3 விஷயம். ஒன்று வந்து கரண்ட் ஷார்ட்டேஜ் இருக்குன்னா, இப்போ சாயந்தரம் 6லேருந்து 9க்கு பேர் பீக் ஹவர்னு பேர். அப்போ தான் எல்லா வீட்லேயும் லைட் போடுவாங்க, எல்லா ஷோரூம்லேயும் லைட் ஓடும். ஸோ அந்த டயத்தில் ஷார்ட்டேஜ் இருந்தால் வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ 20 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அதில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடக்குது அப்படின்னு ராம்தாஸ் சொல்லியிருக்காரு. ஸோ 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு நீங்கள் 3 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா எவ்வளோ நஷ்டத்தில் தான் போக முடியும். கரண்ட் பில்லை கடந்த 4 வருஷம் ஒரு வருஷமும் ஏற்றி கூட கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு மேலே இபியில் நஷ்டம் நடக்குது. ஸோ இப்போ இதை அடுத்தது என்னென்னா, இவங்க பொருள் வாங்குறது. இப்போ நமக்கு வீட்டில் அடிக்கடி இது ஃப்ளக்சுவேஷன் வரும், ஃபியூஸ் ஆகும், இதெல்லாம் வருதுன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அதிகமாக போடணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல ஊழல் நடந்திருக்கு. ஒரு டெண்டர் போடுறாங்க, 33 கம்பெனி கலந்துக்குது. 33 கம்பெனியும் ஒரே ரேட்டு கோட் பண்ணுறாங்க. 10 பைசா மாற்றி இல்லாமல் எல்லாருமே கோட் பண்ணுறாங்க. இப்போ நானும் நீங்களும் போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணுன்னா கூட 2 பேரும் ஒரே நிமிஷத்தில் போக முடியாது, முன்னாடி பின்னாடி போகலாம். 33 வெவ்வேறு கம்பெனி ஒரே ரேட்டு போடுறதுங்கிறது ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேன்சல் பண்ணாமல் அவங்க கிட்ட நெகோஷியேட் பண்ணி திருப்பி ஒரே ரேட்டில் பிரித்து கொடுத்துருக்காங்க. சார், இப்போ ஜெகத் ரட்சகனுடைய ஆஃபீஸுக்கு ரைடுக்கு அதெல்லாம் எப்படி சார்? ஸோ இப்போ வந்து இது பண்ணதுனால இப்போ இந்த கேஸில் அறப்போர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்து ஹைகோர்ட்டில் போய் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. டிவிஎஸ்சிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதிமுக எடப்பாடி சார்பாக நவம்பர் மாதம் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா இப்போ பார்த்தது இபி கான்ட்ராக்டர் வீட்டில் ரெய்டு போயிருக்கு. இதை தாண்டி அவர் கட்டுற அந்த பங்களா, அவருடைய தம்பி ஒய்ஃப் பேரில் கட்டுற பங்களா, அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 2.8 ஏக்கரில் மிகப்பெரிய அளவில் அது யார் கட்டி கொடுக்குறாங்க? இதுக்கெல்லாம் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கா பார்க்கணும். சரி, ஒன்று இடி என்ன பண்ணுன்னா, ஒரு ஆஃபீஸுக்கு ஒருத்தனை திடீர்னு நீங்கள் யாரோ பேப்பர்லையோ நக்கீரன்லையோ சும்மா எழுதுனது வச்சு வரமாட்டாங்க. முழுக்க விஷயத்தை கேதர் பண்ணிக்கிட்டு டேட்டாஸை எடுத்துட்டு கப்புன்னு இப்படி பிடிக்கணும்பாங்க. ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு போனப்போ என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் உங்கள் பையன் கம்பெனிக்கு நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒன்று தெரியல, நான் ஆடிட்டரை கேட்கணும். அதுக்கப்புறம் சில 6 மாதம் கழிச்சு அவர் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒன்று, இல்லை ஆடிட்டரை கேட்கணும். இந்த இடத்துல நீங்கள் இடம் வாங்கியிருக்கீங்க, அந்த இடத்துல இடம் வாங்கியிருக்கீங்க, இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னார். இல்லைங்க, நாங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டோம், உங்ககிட்ட விசாரிக்க தான் வந்துட்டோம். இது மாதிரி இப்பொழுது முழுக்க அவர்கள் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த கேஸில் நிச்சயமாக இபி டெண்டர் அந்த இதில் கேஸில் வந்துச்சுன்னா இடி உள்ள நுழையணும்னா ஒரே ஒரு கண்டிஷன், ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரில் இருக்கிறது அந்த இது மெயினான வழக்கு இதில் தான் போன பீரியடில். இப்போ டாஸ்மாக் வழக்கை வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே நுழைஞ்சால் இந்த பீரியடுக்கும் அவர் வந்துடுவார். இந்த இபி டெண்டரும் வந்துட வாய்ப்பு இருக்குது. ஈவன் அவருடைய அந்த வீட்டுக்கு அந்த அடிமனை 2.8 ஏக்கர், அது அவருடைய தம்பியுடைய மாமியார் 11 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினதாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அந்த இடத்து பேரில் அவங்களுக்கு விற்றவங்க 30 கோடி ரூபா கடன் வாங்கியிருந்தாங்க. 30 கோடி கடன் வாங்கினோன்னா அதுக்கு டபுள் வேல்யூ இருந்தால் தான் பேங்க் 30 கோடி, அப்போ 60 கோடி ரூபா எடுத்த வெறும் 10 லட்சத்துக்கு வாங்கின மாதிரி கணக்காகுது. ஸோ மணி லாண்டரிங் கிளீனாக வரும். ஸோ இன்னொன்று, அந்த விற்றவர்கள் சில விண்மில் கான்ட்ராக்ட் பெற்ற கம்பெனி நடத்துகிறவங்க, அவங்களுக்கு சோலார் பவர் பிளான்ட் கான்ட்ராக்ட் கிடைச்சிது அப்படின்றாங்க. ஸோ இபி டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம் எல்லாருக்கும் தெரிஞ்சது யூபிக்கு அடுத்தது மகாராஷ்டிராவில் இப்போ மிகப்பெரிய வெற்றி பெற்றுடுறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேட்டு வெஸ்ட் பெங்காலில் அவங்க ஏற்கனவே நம்பர் 2. அங்கேயும் பிஜேபியுடைய தாக்குதல் பலமாக இருக்குங்கன்ன உடனே
இதில் எலக்ட்ரல் இதெல்லாம் சரியா இல்லை புது சேர்த்ததுன்னு அவங்க இப்பயே தோல்விக்கு காரணங்களை மம்தா தேடுற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கும் அவருடைய தம்பி மகனை கட்சியில் போட்டு அங்கே உட்கட்சியிலையும் பிரச்சனை இருக்குது. இப்போ அடுத்த பெரிய ஸ்டேட்டுன்னா தமிழ்நாடு தான். இங்கே நம்பர் 2 கூட இல்லை. ஸோ நம்பர் 2 இல்லைன்னா நம்பர் 1 நம்பர் 2க்கும் நம்பர் 2 இடத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. 21% திமுக பிஜேபியும் ஏடிஎம்கேயும் பாஜக கூட்டணி 18 வந்துட்டாங்க. ஸோ இப்போ ரீசண்டாக எடுக்கப்பட்ட ஒரு டெல்லி சர்வே படியாக உங்களுக்கு பிஜேபி கிட்டத்தட்ட 25% நெருங்குறாங்கன்றாங்க. அதனால இப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும்? ஒரு பக்கம் இடி ரைடு, இடியில் யார் யாரெல்லாம் மாட்டலாம். நேற்றைய தினம் முந்தா நேற்று காலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அது என்னன்னு சொன்னால் அழகிரி அவர்கள் மூக அழகிரி அவருடைய பேரில் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கார், மூக அழகிரி ட்ரஸ்ட்னு. அதில் தயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டு மதுரையில் இருக்கிறதுக்கு கோயில் இடத்தை ஃபோர்ஜரியாக யாரோ ஒரு உரிமையாளர் வச்சிருக்கிற மாதிரி அவர் இவருக்கு வச்ச மாதிரி ரெடி பண்ணதை 2021 இந்த ஆட்சி வந்த உடனே மதுரை கோர்ட்டில் ஏதோ செட்டப் பண்ணி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணாங்க. நேற்றைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் அதை ரெஸ்டோர் பண்ணியிருக்கு. இப்போ இதே நிலைமையை எடுத்து பார்த்தால் உதயநிதி கூட வர முடியும். ஏன்னா உதயநிதி இப்போ இது இருக்குது பாருங்கள், நம்ம திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் குடியிருக்கிற வீடு வந்து சித்தரஞ்சன் சாலையில் இருக்குது. அந்த வீட்டை அவர் வாங்கினது நவம்பர் 2006ன்னு வச்சு ரிஜிஸ்டர் இது போட்டுட்டு 2007 வாங்குறார். நவம்பர் 2006ன்னு போட்டால் மார்ச் 2006 தான் இவங்க இது வேட்புமனு தாக்கல் செய்கிறப்ப. இன்றைக்கி வேட்புமனுவில் எப்படின்னா இந்த வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷம் உங்கள் இன்கம்மை காட்டணும். உங்களுதும் உங்கள் மனைவி உங்களுடைய மைனர் குழந்தை இருந்தால் உங்களுக்கு ஷேர்ஸு சொத்து எல்லாமே காட்டணும். உங்களுக்கு மேஜர் மகனாக இருந்தால் தேவையில்லை. 2006 ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு காட்டின மொத்த சொத்து 2.3 கோடியோ என்னமோ தான். அது தவிர அவருக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி சித்தரஞ்சன் சாலை அவர் வாங்கினது 14.5 கோடி வெள்ளையில், கருப்பில் அதுக்கு மேலே இருந்ததுதான் தெரியாது. இதை அவர் தன் பேரில் வாங்காமல் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருந்தார், ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட். அதில் திரு உதயநிதி அவர்களும் துர்கா ஸ்டாலின் அவர்களும் தான் பார்ட்னர். அதுக்கு இவர் 10.5 கோடி உதயநிதி கடன் கொடுத்தார். இவருடைய 2021 தேர்தல் பத்திரத்திலும் அது இருக்குது. இன்னும் வட்டி இல்லாத கடனாக ஸ்னோ ஹவுசிங்கில். இன்னைக்கு அவர் வெளியில் வந்துட்டு அவருக்கு பதிலாக கிருத்திகா உதயநிதி அதில் டைரக்டராக இருக்காங்க. ஸோ இது மாதிரி வழக்குகள். அடுத்த ரைடு வந்து உதயநிதி தான் அப்படின்னு சொல்கிறீங்க. உதயநிதி பேரில் ஏற்கனவே போன ஆட்சியிலேயே உங்களுக்கு வந்து அவர் சில இம்போர்ட்டட் கார், நான் சொல்கிறது மத்தியில் மன்மோகன் சிங் ஆட்சி இருந்தப்பயே 2011 2வது மாடியில் அவங்க அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் சார்பாக எனக்கு சீட்டு கொடுன்னு. முதல் மாடியில் சிபிஐ ரெய்டை வச்சு அவர் இந்த ஹம்மர் காரெல்லாம் வச்சுருக்காரு. அது ஹம்மர் காரெல்லாம் வந்து இன்றைக்கி நீங்கள் புது காரோ செகண்ட் ஹேண்ட் காரோ இம்போர்ட் பண்ணால் 225% டியூட்டி. 4 கோடி ரூபாய் காருனால் டியூட்டி 8 கோடி, 8.5 கோடிக்கு மேலே வரும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, பழைய கார் அப்படின்லாம் கொண்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறப்பையும் ஃபேக்காக ஏதாவது ஏற்கனவே இருந்த கார் பேரில் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி கேரளாவை சேர்ந்த ஒரு இது இந்த செகண்ட் ஹேண்ட் இம்போர்ட்டட் கார் டீலர் ஒருத்தர் மாட்டி அவர் யாருக்கெல்லாம் வித்தான்னு பார்த்தா உதயநிதி அவர்கிட்ட இருந்து கார் வாங்கியிருந்தார். ஸோ இந்த ரெய்டை நடத்தி தான் காங்கிரஸ் பீரியடில் 63 சீட்டில் 2011 வாங்கினாங்க. தோத்ததுக்கு பிறகு திரு கருணாநிதி அவர்கள் கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லி அதை விமர்சித்தார். ஸோ உதயநிதி பேரில் தொடரணும்னால் நிறைய வழக்குகள் இருக்குது. அதை தவிர அவர் சனாதனத்தை பற்றி பேசினதுக்கு நிச்சயமாக இந்த வீட்டுக்கு, ஏன்னா உதயநிதி அவர்கள் சினிமாவில் பெருமளவில் நடிக்க தொடங்கினதுன்னு பார்த்தா 2009 அப்புறம் தான் ரெட் ஜெயின் தொடங்க. ஆனால் 10.5 கோடி கேஷாக அவர் கடன் கொடுத்துருக்காரு. அது எனவே டெல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தவறு செய்திருந்தால் கொஞ்சம் கோஸ்லோன்னு சொல்லியிருந்தாங்க ஈடியை. இப்போ இந்த பக்கம் ஏற்கனவே செந்தில் பாலாஜி, பொன்முடி, துரைமுருகன் பேரில் வழக்கு இருக்குது. எம்ஏகே பன்னீர்செல்வம் பேரில் இருக்கிற வழக்கு ரெஸ்டோராக வாய்ப்பு இருக்குது. தங்கம் தென்னரசு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. நம்மளே கொஞ்சம் முன்னாடி இவரை பற்றி அனிதா ராதா கிட்டத்தட்ட 12 அமைச்சர்கள் இருக்காங்க. இந்த ஈடியில் இதுவரைக்கும் உதயநிதி வரல. ஆனால் இவர்கள் பேசும் வழி அண்ணாமலையை வந்து அண்ணா சாலைக்குள்ளே வா அப்படின்னு என் பேட்டைக்குள்ளே நீ எப்படி வரலாங்கிற மாதிரியெல்லாம் மிரட்டினது கண்டிப்பாக டெல்லி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக இன்னைக்கு எப்படி செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் வழக்கை சந்திக்கிறாங்களோ அது நாளை உதயநிதியை நோக்கி கூட போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.